ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸை சேனலாக ரன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வருவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரோமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு குரோமில் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடும். ஆனால் யூடியூப் ஸ்டுடியோ.com குரோமில் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபைடு இட் இஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ நீங்கள் அடுத்த பேஜ் என்னவா போகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். சரி, ஓகே, நீ ஏன்பா இந்த மாதிரி எனக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோமில் பார்த்தீங்கன்னா, அதாவது குரோமில் நிறைய இமெயில் ஐடியை லாகிங் பண்ணி வைப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது பார்த்தீங்கன்னா சில டைமில் அதாவது குரோமில் என்ன பிரச்சனை வரலாம் அப்டேட் பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி மாறி இருக்கலாம். இல்லை உங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்னும் மெர்ஜ் ஆகிருக்கலாம். அதால் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது குரோமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி வெரிஃபைட் சொல்லிவிட்டு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். சரி, ஓகே, நீங்கள் ப்ரொசீஜர் ஆப்ஷனை கொடுத்தோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா லாகிங் பண்ண சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே ஒரு பிரச்சனை நடந்துருக்குன்னா, பாஸ்வேர்டு கொடுத்தும் அந்த பிரச்சனை தீர்வு வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் சர்ச் பண்ணி யூடியூப்பில் எப்படி சொல்கிறாங்க, அந்த மெத்தட் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. நிஜமாலுமே நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் அதை கிளியர் பண்ண முடியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியர் பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரே பிரச்சனையாக இருந்தது. சரி, ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குரோமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நம்ம மெயில் ஐடி போட்டாலும் பாஸ்வேர்டு போட்டு லாகிங் பண்ணால் கூட ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு வருது தவிர, ஆனால் அடுத்த ஸ்டெப்ஸே வர மாறுது, அடுத்த பேஜே வர மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. நீங்களும் பயப்படுங்க, அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் ஆக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேம் ப்ராப்ளத்தை நானும் பார்த்தேன். சரி, ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நானும் நிறைய விஷயங்களில் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கிளியர் பண்ண முடியல. சரி, ஓகே, வள கொலான்னு பேசாமல் நீ எப்படிப்பா கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நான் எப்படி கிளியர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உடனே யோசிச்சு பார்த்தேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா மெயில் ஐடி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெயில் ஐடி கம்பல்சரி யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வேறு விஷயத்துக்குலாம் லாகிங் பண்ணுறதுக்காக ஒரு 5 மெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க. அந்த 5 மெயில் ஐடியில் தான் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் உள்ள, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மெயில் ஐடி, இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்கிறப்போ உங்களோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். அதில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு வராமல் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அந்த பிரச்சனையை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருமே வீடியோஸ் போடல, நான் தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது எப்படி தெரியுமா கிளியர் பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோமை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணணும். உங்கள் குரோமை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி, செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு இருக்கும். ஒரு சில மொபைலில் ஆப்ஸ்னு இருக்கும், ஒரு சில மொபைலில் ஆப் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு போய்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண வேண்டியதுன்னா ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. அந்த ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா குரோம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமை பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்புக்கு கொடுத்த மெயில் ஐடியை லாகிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். யூடியூப் கொடுத்த லாகிங் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். ஸ்டுடியோ யூடியூப்.com ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது, அந்த ப்ராப்ளம் வராது. இதுதான் அந்த பிரச்சனை. இதால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகிங் பண்ணாலுமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கப்புறமும் ப்ராசஸ்லேயே இருந்துச்சுன்னா ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வராது. அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ். இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.